ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பச்சை பயிறு குழம்பு. கேரளா ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு. பச்சை பயிறு குழம்பு நம்ம விதவிதமாக பண்ணலாங்க. அதுவும் பர்டிகுலர்லி எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறது கேரளா ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு. இங்கே கோயம்புத்தூரோட ஒரு சைடு பார்டர் பாலக்காடு. ஸோ இங்கே கோயம்புத்தூர் சமையலில் கேரளா டிஷ்ஷஸும் ரொம்ப பாப்புலர், ஃபெமிலியர். பர்டிகுலர்லி தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கேரளா ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு ஆப்பம், புட்டு, சப்பாத்தி, ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் நல்ல சுட சுட சாதத்து மேலே இந்த பச்சை பயிறு குழம்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நெய்யை விட்டு அப்பளம் பொடிச்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா அருமையாக இருக்குங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். பச்சைப்பயிறு ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பருப்பு வகை. நிறைய ப்ரோட்டீனும் நல்ல நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு முறைனாலும் பச்சைப்பயிறு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பச்சைப்பயிரில் நிறையா டிஷ்ஷஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க அதுவும் பாருங்கள். இப்போ நல்ல கேரளா ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. இதை நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். நல்லா மலர்ந்து வெந்துடும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் நம்ம பச்சைப்பயிறு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடுவோம். நல்லா வாசனை வர வரைக்கும் பச்சைப்பயிறு வறுபடணும். அந்த பச்சைப்பயிறு வறுபட்டு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடுங்க. ஒரு சிலர் பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு குழம்பு செய்வாங்க. அப்போ தான் நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா அருமையாக வெந்துடும். ஸோ நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு நம்மளுக்கு வேலையாகும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாதவங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேர்த்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. ஸோ பச்சைப்பயிறு வறுத்து கழுவி ரெடியாக இருக்குது. இதை நம்ம குக்கரில் சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1 கப்பு பச்சைப்பயிறுனா 3 கப்பு தண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 5 விசிலுக்கு மேலே குக் பண்ணி எடுக்கணும். இப்போ 5 விசில் நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. நல்லா வறுத்து நம்ம வேக வச்சங்காட்டிக்கு நல்ல வாசனையாக இருக்குது. பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒன்று எடுத்து நான் அழுத்தி காமிக்கிற பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இது நம்ம இந்த உடன் கரண்டி வச்சே நல்லா கொஞ்சம் அழுத்தி கலந்து விட்டோம்னா நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு இப்படி மசிச்சு விட்டுருங்க. இப்போ பச்சைப்பயிறு வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கேரளா ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு, தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய பச்சைப்பயிறு குழம்பு. இங்கே தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுருக்கிற இந்த பச்சைப்பயிரோட இந்த தேங்காய் மசாலாவும் சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பச்சைப்பயிறு தேங்காய் மசாலா ஸோ ஸ்டவ்வில் வச்சு நம்ம அகைன் குக் பண்ணும்போது சீக்கிரம் கெட்டிப்படும். ஸோ நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு மேலே விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டு இதை கொதிக்கிறதுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில் மஸ்ட்டு. இது கேரளா ஸ்டைல் டிஷ்ஷுங்க. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது மட்டுமே தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, சமையலில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு.
கூடவே நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுறலாங்க. இது கூட நல்ல ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 3 வரமிளகாய் உடச்சி சேர்த்து விட்டுறலாம். நம்ம தேங்காய் மசாலா அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் வரமிளகாய் சேர்த்து தாளிக்கும் போது தான் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை பயிரை சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பச்சை பயிறு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி, தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய பச்சை பயிறு குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆப்பம், புட்டு, சப்பாத்தி, ரைஸோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல சுட சுட சாதத்து மேலே இந்த பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு நல்லா அப்பளம் பொடிச்சு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷாக அப்பளம் மட்டும் இல்லை, எந்த பொரியல் வேணாலும் இதுக்கு நல்லா சூட் ஆகும். நான் இன்றைக்கி பரிமாறி இருக்கிறது வந்து நல்ல ஒரு வாழைத்தண்டு பொரியல். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். நிறையா பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அருமையான இந்த பச்சைப்பயிறு குழம்பு ஒரு சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பச்சைப்பயிறு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. பச்சைப்பயிரில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் ஒரு சில டிஷ்ஷஸோட ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அருமையான இந்த தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய பச்சைப்பயிறு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.